இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஒரு மன்னன் அல்லது ஒரு ராஜா அல்லது ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறளிலே 388வது திருக்குறளிலே அழகாக சொல்லியிருக்கிறார். அந்த திருக்குறளை உங்களுக்கு நான் கூற விரும்புகிறேன். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். திரும்பமாக சொல்கிறேன், முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். அதாவது முறையாக மக்களுக்கு செய்ய வேண்டிய இகபர நன்மைகளை செய்து மக்களை காப்பாற்றும் மன்னவன் அல்லது தலைவன் மக்களுக்குள் மேன்மையான இடத்தில் வைக்கப்படுவான். இதுதான் அந்த திருக்குறளின் விளக்கம். திரும்பமாக சொல்லுகிறேன், முறையாக மக்களுக்கு செய்ய வேண்டிய இகபர நன்மைகளை செய்து மக்களை காப்பாற்றும் மன்னவன், அரசன் அல்லது தலைவன் மக்களுக்குள் மேன்மையான இடத்தில் வைக்கப்படுவான். இதுதான் அந்த திருக்குறளின் விளக்கமாக இருக்கிறது. அருமையான தேவ ஊழியர்களே, அருமையான தேவ ஜனங்களே, இந்த நாளிலும் கூட நாம் மிகவும் முக்கியமான நிலையிலே இருக்கிறோம். மிகவும் முக்கியமான நாளில் இருக்கிறோம். விரைவிலே நாம் நாடாளுமன்ற தேர்தலிலே வாக்களிக்கக்கூடிய சூழலில் இருக்கிறோம். இந்த நாளிலும் கூட நாம் நம்முடைய நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் ஒரு நல்ல கடமை உணர்வோடு, பொறுப்புணர்வோடு நாம் இருக்க வேண்டிய சூழலில் இருக்கிறோம். அருமையானவர்களே, நல்ல தலைவர்களை, நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் உண்டு. நம்முடைய நாட்டின் இறையாண்மை தன்மையையும் சமநல சமுதாய தன்மையையும் சமய சார்பின்மையையும் குடியரசையும் பேணுகிற நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டிய நல்ல பொறுப்பிலே நாம் இருக்கிறோம். நமக்கு மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், சாதியின் பெயரால் சண்டைகளை ஏற்படுத்தி பிளவுகளை உண்டாக்குகிற தலைவன் தேவையில்லை. நமக்கு ஊழலை சட்டமாக்கி இன்னும் அதிகமாய் ஊழல் செய்து மக்களை நசுக்குகிற தலைவன் தேவையில்லை. நமக்கு பெரும் முதலாளிகளை பேணி ஏழைகளின் நலனையும் நாட்டு மக்களின் நலனையும் குப்பையிலே தள்ளுகிற தலைவர்கள் தேவையில்லை. நமக்கு இந்த நாட்டின் சமய சார்பின்மையையும் சமநல சமுதாயத்தையும் இறையாண்மை தன்மையையும் குடியரசு போன்ற கருத்துக்களையும் உள்வாங்கி கொண்டு செயல்படுகிற, நாட்டை பேணுகிற, மக்களை வளர்க்கிற தலைவன் நமக்கு தேவை. அருமையான தேவ ஊழியர்களே, அருமையான தேவ ஜனங்களே, பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் பார்க்கிற பொழுது அங்கே தானியேல் என்ற புத்தகத்திலே 2வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சமயங்களையும் காலங்களையும் மாற்றுகிறவர், அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். நமக்கு நல்ல தலைவனை தேவன் தாமே நமக்கு கொடுக்கும்படியாக நாம் அவரை நோக்கி பார்ப்போம், அவரை நோக்கி கேட்போம். அவர்தாமே நமக்கு நல்ல தலைவனை தருவாராக. அதே சமயத்திலே நாம் அடுத்த வரி சொல்லுகிறது, அதே வசனம், அவர் ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அருமையான தேவ ஊழியர்களே, தேவ ஜனங்களே, இந்த இறைவன் உங்களுக்கு கொடுத்த நல்ல ஞானத்தையும் அறிவையும் பயன்படுத்தி நீங்கள் இந்த நாட்டிலே இறையாண்மை தன்மையையும் சமய சார்பின்மையையும் சமநல சமுதாய தன்மையையும் குடியரசு தன்மையையும் பேணுகிற ஒரு நல்ல தலைவன், நல்ல தலைவர்கள் நமக்கு கிடைக்கும்படியாக அந்த அறிவையும் அவர் கொடுத்த ஞானத்தையும் பயன்படுத்தி வாக்களிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நபர்களுக்கு உங்கள் வாக்குகளை செலுத்தி நீங்கள் சரியான நபர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசையாக, விருப்பமாக இருக்கிறது. தேவன் தாமே நமக்கு நல்ல தலைவர்களை கொடுப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் வருகிற நாடாளுமன்ற இந்த தேர்தலிலே நாங்கள் யாரெல்லாம் சமய சார்பின்மை, சமநல சமுதாயம் மற்றும் நாட்டின் இறையாண்மை தன்மை, குடியரசு போன்ற கருத்துக்களை உள்வாங்கி செயல்படுகிறார்களோ
அப்படிப்பட்ட நபர்களுக்கு வாக்களிக்க, அப்படிப்பட்ட நபர்களை நாங்கள் தேர்ந்தெடுக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். யார் இந்த நாட்டை ஆளுகிற தலைவர்களாக வர வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்திருக்கிறீரோ அவர்கள் இந்த நாட்டிற்கு தலைவர்களாக, மந்திரிகளாக வருவார்களாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.